வேஷம் இல்லாத அன்புக்குத்தான் வலியும் வேதனையும் அதிகம் கிடைக்கும். தாங்க பழகுங்கள். ஒருவரின் கருத்து நீங்கள் மறுகருத்து பேசாதவரை அவருக்கு நீங்கள் நண்பன் தான். வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்திற்காக வாழ்க்கையை தொலைத்தவர்கள் தான் இங்கு அதிகம். உன்னுடன் இருப்பவர்களுக்கு ஓடாக இரு, உன்னை உதறி போனவர்களுக்கு பாடமாக இரு. பயணத்தை அனுபவிக்க வேண்டுமானால் குடைமைகளை குறைவாக எடுத்து செல்லுங்கள். வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமானால் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கோபத்தை தூண்டி உங்களையே பேச வைத்து உங்களையே குற்றவாளியாக்க காத்திருக்கும் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திற்கு நீங்கள் மௌனத்தை பரிசளியுங்கள். நம் உயிரிலும் மேலாக நேசிக்கும் இதயத்திடம் நம் எதிர்பார்ப்புகளை ஏமாற்றம் அடையும் போது கோபம் இருக்காது, வலிகள் தான் இருக்கும். ஒவ்வொரு இரவும் தூங்கும் முன் அனைவரையும் மன்னித்து சுத்தமான இதயத்தோடு தூங்க செல்லுங்கள். மனதில் தேவையற்ற பாரத்துடன் தூங்க செல்லாதீர்கள். திட்டமிட்டு ஏமாற்றும் சதிகார கூட்டம் உன் கூடவே இருந்தால் நீ எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளவு உழைத்தாலும் உன்னால் வாழ்வில் முன்னுக்கு உயர முடியாது. எப்போதும் எந்நேரமும் விழிப்புணர்வோடு இரு. முயற்சிகள் தவறலாம், ஆனால் முயற்சிக்க தவறாதே. வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். ஒரு நல்ல புத்தகம் 100 நல்ல நண்பர்களுக்கு சமம், ஆனால் ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்கு சமம். அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். இளைஞர்களின் அறிவு சுடரை ஏற்ற வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு ஒவ்வொரு ஆசிரியருக்கும் உண்டு. இசையும் நடனமும் உங்களை மற்றொரு உலகத்திற்கு அழைத்து செல்லும். உங்களுக்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் தென்றலாக வீச செய்யும். ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல, உன்னை போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே. சிரிக்க தெரிந்த ஒரு இனமே மனித இனம்தான். ஆரோக்கியத்திற்கான பல்வேறு சுவைகளில் நகைச்சுவையும் ஒன்று. நம் உடல் நலமுடன் மனநலமுடன் மன வலிமையுடன் வாழ சிரிப்பு அவசியம். அது மகிழ்ச்சியை கொடுக்கிறது. முடியாது என்று நீ சொல்வதையெல்லாம் யாரோ ஒருவன் எங்கேயே செய்து கொண்டிருக்கிறான். கரைகளை கடக்கும் துணிவிருந்தால் தான் புதிய கடல்களை கண்டுபிடிக்க முடியும். கடின உழைப்பு நேர்மைக்கு மாற்ற எதுவும் இல்லை, நிச்சயமாக எதுவும் இல்லை. தேசம் என்பது எந்த ஒரு தனி மனிதனுக்கும் நிறுவனத்திற்கும் கட்சிக்கும் அப்பாற்பட்டது. அறிவுதான் உங்களை சிந்தனை உள்ளவர்களாகவும் பலம் உள்ளவர்களாகவும் மாற்றுகிறது. உங்களுக்கு சிறகுகள் உள்ளன, தவழ்ந்து செல்லாதீர்கள். அதை கொண்டு மேலே மேலே பறந்து செல்லுங்கள். ஈடுபாடின்றி வெற்றி இல்லை, ஈடுபட்டினால் தோல்வியும் இல்லை. சிந்தனை செய்யுங்கள், அதுவே மூலத்தனம். வாழ்வே ஏற்றத்தாழ்வுகள் பற்றி கவலை வேண்டாம். கனவு காண்பவர்கள் அனைவரும் தோற்பது இல்லை, கனவு மட்டுமே காண்பவர்கள் தான் தோற்கின்றார்கள். உரிய நோக்கம் இருந்தால் மனித ஆற்றலின் உச்ச எல்லை என்ற சுவர்கள் தவிடு பொடியாகிவிடும். சரியான காரியத்தை செய்ய எளிமையான வழி என்ன என்று என்னிடம் கேட்கிறார்கள். தாயின் முகத்தில் புன்னகை அரும்பச் செய்யும் காரியத்தை செய்யுங்கள். அதனை நேர்மையாகவும் கடின உழைப்புடனும் செய்யுங்கள். எப்போதும் வித்தியாசமாக சிந்திக்க துணிவு வேண்டும், தனித்துவமாக இருக்க வேண்டும். உங்களிடம் கேளுங்கள், நீங்கள் எதற்காக நினைவுற்றவர்களாக விரும்புகிறீர்கள்? தனித்துவமாக இருக்க இதற்கு முன்வரும் எவரும் சுதந்திரமாக கடினமான யுத்தத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றால் பல நிச்சயம். இதற்கு நான் உத்திரவாதம். ஒரு முறை வந்தால் கனவு, இருமுறை வந்தால் ஆசை, பலமுறை வந்தால் லட்சியம். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்று பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உங்கள் கைகளில் தான் உள்ளது. ஒரு பக்கம் 200 300 ஜீரோக்கள், மறுபக்கம் 300க்கும் தள்ளப்பட்டிருக்கும் 100 கோடி மக்கள். இது மாற்றப்பட வேண்டிய நிலவரம். சுய சிந்தனை ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தன்னைத்தானே அறிந்து கொண்டிருக்கும் தேசத்தை எந்த தேச விரோத அல்லது சுயநல சக்தியாலும் ஆட்டி படைக்க முடியாது.
கால எண்ணிக்கையை தவிர வேறு எந்த விதத்திலும் ஒருவரின் ஆற்றலை அபகரிக்க முடியாது. வேலை நாட்களில் அன்றாட கூச்சல், குழப்பம், சந்தப்படி எல்லாம் அடங்கியதும் ஆற அமர சிந்தித்து அடுத்து வரப்போகும் புத்தம்புது நாளை எதிர்கொள்வதற்கு உன்னையே நீ செம்மையாக்க தயார் செய்து கொண்டால் எதிர்காலத்தில் நீ வெற்றிகரமான தலைவர்தான். தேவையான அளவிற்கு சுதந்திரமாக செயல்படும் உரிமையும் அதிகாரமும் உடைய ஒரு தலைவரால் தான் தமது அணியை வழிநடத்தி செல்ல பொறுப்பையும் வெற்றிகரமாக நிறைவேற்ற இயலும். அலட்சியம் கொள்ளாமல் இருக்கும்போது அபாயகரமான செயல்பாட்டுக்கு பலன் கிடைக்கும். விஷயங்கள் எப்படி வருகின்றனவோ அதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. நம் அனைவரும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன. பல்லாண்டுகளுக்கு முன் என்ன செய்தாயோ அதையே மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செய்து தோற்கப்பட்ட பாதையில் பயணிப்பதே போன்றதாகும். உலகிற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக் கொள்கின்றனர் பலர், ஆனால் தனக்கு ஏற்றாற்போல் உலகையே மாற்றிக்கொள்கின்றனர் சிலர். ஒரு தேசம் ஊழல் இல்லாமலும் அறிவாளிகளின் தேசமாகவும் இருக்க 3 பேரால் மட்டுமே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். தந்தை, தாய், ஆசிரியர் தான் அந்த 3 பேர். உன் தேடலிலும் உனக்கான தேவையிலும் தெளிவாக இரு. எது ஒன்றிற்காகவும் உன்னை அடமானம் வைக்காதே, பிறகு தன்மானம் இழப்பாய். சில நிகழ்வுகள் வாழ்வில் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனைதான், புரிந்தாலும் பிரச்சனைதான். தேவைக்காக ஓடும் உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடு. காத்திருக்க பழகிக்கொள். நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நிதானம் மிக முக்கியம். மூடி இருப்பவர்களின் முகமூடிகளை நீ ஏதும் செய்ய வேண்டாம், அதை காலம் பார்த்து கொள்ளும். எல்லோர் வாழ்விலும் எதிரானவர்கள் நிச்சயம் இருப்பார்கள். அவர்கள் இல்லை என்றால் நம் வாழ்வில் சுவாரஸ்யங்கள் இல்லாமல் போகும். சில நிகழ்வுகளை உன்னால் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும். அது உன் தவறல்ல. உன் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பற்றி நீ எவ்வளவு யோசித்தாலும் அதில் விடை தெரியாத கேள்விகளாகவே உதிக்கும். காலத்தின் உழைப்பை உதாசீனம் செய்யாதே. அது எல்லோரையும் அழைக்காது. தகுதியற்றவர்களை மட்டுமே அழைக்கும். தகுதியுள்ளவர்களாக மாற்ற அழைத்து நீ வர மறுத்தால் இழுத்து செல்லப்படுவாய். ஏனெனில் போராளிகள் பிறப்பது இல்லை, உருவாக்கப்படுகிறார்கள். அழுந்தாலும் நெருக்கத்தாலும். சகுனிகள் இறப்பது இல்லை, இருந்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். அமைதியாகவும் அன்பாகவும் எப்பொழுதும் சிரிப்பவர்களின் நெஞ்சில் சில வஞ்சகம் இருக்கும். கவனத்தோடு இரு. அமைதியாய் இருப்பவர்கள் எல்லோரும் ஏதும் அறியாதவர்கள் என்று எண்ணி விடாதீர்கள். வெடிப்பொருட்கள் வெடிக்காதவரை அமைதியாகத்தான் இருக்கும். விடுதலை போர் நடந்ததொன்றோ இல்லை, நடந்து கொண்டிருக்கும் ஒன்றோ. இங்கே சிலரின் மனமே ஒரு யுத்தக்களம். நம் எண்ணங்களே யுத்தக்கள வீரர்கள். சில நேரங்களில் நாம் கொல்லப்படுகின்றோம் நம் வீரர்களால். மீண்டும் நினைவூட்டுகிறேன், போராளிகள் பிறப்பது இல்லை, உருவாக்கப்படுகின்றன. அழுத்தத்தினாலும் நெருக்கத்தினாலும். வார்த்தைகளை விட செயல்களே அதிக பேசப்படும். அதே போல நாம் சொல்வதை விட நான் என்ன செய்கிறோம் என்பது நம் குணத்திற்கு சான்றாக விலகும். நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் தற்போது உள்ள தருணத்தை வாழ்ந்திருங்கள். மனதை கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமானதாகும். நல்ல ஆரோக்கியத்தை அனுபவித்திட தற்போதைய தருணத்தை வாழ்ந்தால்தான் முடியும். சில விஷயங்கள் போனால் போகட்டும் என விட்டுவிடவில்லை என்றால் துயரம் மற்றும் மனக்கசப்பு என்ற நம்பிக்கை முடியாத சூழ்ச்சியில் மாட்டிக்கொள்வோம். சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டால் அது குறைந்துவிடும் என்பதற்கு வாய்ப்பே இல்லை. எப்படி இருளை ஒளியால் மட்டுமே வெல்ல முடியுமோ அதே போல் அன்பை தவிர வேற எதனாலும் வெறுப்பை வெல்ல முடியாது. நாம் சொந்த புண்ணைகளை தூய்மையாக வைத்திருக்க விரும்பினால் நாம் பின்பற்ற வேண்டியதெல்லாம் அன்பும் கருணையும் மட்டுமே. மனிதர்களின் முயற்சி இல்லாமல் தானாக வெளிப்படும் 3 விஷயங்கள். 1 சூரியன்,
2 சந்திரன். கடைசியாக உண்மை. மனதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது உங்களை சந்தோஷமற்ற வகையில் பயணிக்க வைக்கும். இறந்த காலத்தோடு அமைதியை ஏற்படுத்தவில்லை என்றால் வருங்காலத்தில் நிம்மதியை தொலைத்து அலைய வேண்டி வரும். அதனால் பிறந்த காலத்தோடு அமைதியை ஏற்படுத்தி மன்னித்து வாழ்க்கையை தொடருங்கள். அமைதியான வாழ்வில் மனதில் இருந்து உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். இன்று நீங்கள் சந்திக்கும் அனைவரிடமும் அன்பாகவும் இறுக்கமாகவும் இருங்கள். அர்த்தமின்றி பயனில்லாமல் 1000 வார்த்தைகளை பேசுவதை காட்டிலும் அர்த்தமுள்ள மற்றும் மற்றவர்களுக்கு பலனளிக்கும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது சிறந்தது. உங்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுங்கள். அதனால் அவை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தும் வழி நிச்சயமாக உங்களுக்கு திரும்பும். வழிக்கு ஆசையே காரணம். உலக ஆசைகளின் மீதான பற்றுதல் வலியையும் துன்பத்தையும் ஏற்படுத்துகிறது. வலி உங்களை குறைக்கலாம் அல்லது உங்களை ஒரு சிறந்த மனிதராக மாற்றலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆசையே காரணம். உலக வாழ்க்கைகள் மீது பற்று கொள்ளாமையே விடுதலைக்கான திறவுகோல். அமைதி உள்ளிருந்து வருகிறது இல்லாமல் அதை வெளியில் தேடாதே. உங்கள் எண்ணங்கள் உங்கள் சொந்த விதியை வடிவமைக்கின்றன. தன்னால் முடியும் என்று நினைப்பவன் வல்லவன். நீங்கள் நினைப்பை போல் ஆக்கிவிடுவீர்கள். எண்ணங்கள் பொருளாகின்றன. சில சமயங்களில் மௌனமே மிக சக்தி வாய்ந்த பேச்சு. உலகத்தை வெல்லும் முதலில் உன்னை வெல்க. அனைத்திற்கும் மேலாக அறிவொளியை தேடுங்கள். அதுதான் அமைதிக்கான ஒரே வழி. உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களின் உண்மையான சுயத்தை உணர ஊக்குவிக்கட்டும். வாழ்க்கையில் கோபத்தால் நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் கொள்ளும் கோபமே உங்களை மறைமுகமாக தண்டிக்கும். ஆகையால் வாழ்வில் கோபம் கொள்ளாமல் வாழ முயலுங்கள். உங்கள் எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் நீங்கள் வாழ்வில் உயரத்தை அடைவதோடு நிம்மதியும் அமைதியும் நிறைந்த வாழ்வு கிடைக்கும். பெருந்தன்மையான மனம், அன்பான பேச்சு, சேவை செய்ய குணம், இந்த 3 விஷயங்களும் உங்களிடம் இருந்து விட்டால் நீங்கள் வாழ்க்கையில் போற்றத்தக்க மனிதனாக வாழ்வதை யாராலும் மாற்ற முடியாது. உங்கள் வாழ்க்கை எந்த திசையில் வெல்ல வேண்டும் என்பதை சரியாக நீங்கள் தீர்மானித்து விட்டால் அந்த வானத்தையும் நீங்கள் ஏற்றலாம். உங்களை யாராலும் தடுக்க முடியாது. ஆகையால் உங்கள் குறிக்கோள் என்ன என்பதை உணருங்கள். உங்களின் மேல் உங்கள் மனதிற்கு இருக்கும் அன்பும் காதலும் புவியின் மாந்தர்கள் மற்ற விஷயங்களின் மீதும் ஏற்பட வேண்டும். அதை நிகழ்ந்தால் இந்த புவியின் அழகை உங்களால் முழுமையாக உணர முடியும். கடவுள் படைப்பின் அற்புதத்தை அறிய முடியும். எனவே எல்லோரையும் எல்லாவற்றையும் நேசியுங்கள். வாழ்வில் பயம் என்னும் உணர்வை கொள்ளாமல் நாளைய பற்றி எதிர்காலம் குறித்து பயங்களை தூக்கி எறிந்து விட்டு வாழ்க்கையை அதன் போக்கில் அந்தந்த நிமிடங்களில் வாழ்ந்து பாருங்கள். வாழ்வின் அழகான மாற்றத்தை உங்களாலேயே உணர முடியும். வாழ்வில் உன்னை காயப்படுத்த எவரும் பிறக்கவில்லை. உன்னை வழிநடத்த யாரும் வரவில்லை. உன்னை நீயே பார்த்து கொள்ள வேண்டும். உனக்கு வேண்டியதை நீயே சிந்தித்து செயலாற்று அடைய வேண்டும். உனக்கு நீயே துணை என்று உணர். உன்னால் எதையும் செய்ய முடியும். வேலை செய்வது அல்லது வேலை என்பது உன் திறன் என்பதை, உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை மட்டுமே உனக்கு உணர்த்தும். உண்மையில் உன்னுடைய உள்ளம்தான் நீ யார் என்ற கேள்விக்கான விடையை தர முடியும். அதை தவிர்த்து உன் வேலையால் அறியப்படும் நீ அல்ல. உன்னுடைய திறமை பற்ற வித்தியாசத்தை உணருங்கள். உன் வேலையை உன் திறமையை காட்டி முடி. உன் பணியில் வியர்வை உன்னுடைய திறன் மற்றும் தகுதியால் பெறு. மற்றவர்களை சார்ந்து அல்ல. சார்ந்திருப்பது உன்னுடைய தனித்தன்மையை அழித்துவிடும். உங்கள் வார்த்தையில் மற்றவர்களின் உண்மையான சுயத்தை உணரவிக்கட்டும். உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களின் உண்மையான சுயத்தை உணர ஊக்குவிக்கட்டும். உன் மனதில் என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் என்பது உண்மை. ஆகையால் வாழ்வில் நீ என்னவாக வேண்டும் என்பதை நீயே முடிவு செய். நாம் செய்யும் தீவினைக்கு எதிர்வினை ஆற்றல் அதிகம். நாம் பிறரை சொல்லால் காயம் செய்தால் நம்மை அது கல்லால் காயம் செய்யும். ஒருபோதும் செய்யாதே நீ தீமைகளை. தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள். வேற யாரையும் எதிர்பார்க்காதே. நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும். எச்சரிக்கும் போது தங்களுடைய தவறுகளை சரி செய்து கொள்ள தவறினால் சங்கடங்கள் உண்டாகும். உறவில் உங்கள் குறைகள் மட்டுமே எப்போதும் அசை போடும். அவர்கள் மனம் சொல்வதை கேட்டாலே போதும் உன்னை நீயே திருத்திக் கொள்வாய். ஒரு நல்ல தாய் 100 ஆசிரியர்களுக்கு சமம்.
நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். நன்கு உலர்ந்த விறகு எரியும் விரைவில். நாளும் தெரிந்த மனது எல்லாவற்றையும் அறியும் எளிதில். பெற்றோர் சொற்படி கட்டாயம் நிறைவேற்று. இளமையில் நீ செய்ய வேண்டிய அனைத்து செயலையும். அப்போதுதான் முதுமையில் இருக்காது உனக்கு எந்த ஒரு கவலையும். மலை போல் அறிவு இருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகாது. கடல் அளவு பணம் இருந்தாலும் அன்பான குணத்திற்கு ஈடாகாது. சக மனிதனின் மனதை காயப்படுத்தி இரவேடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் பலிக்காது. உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி, உன் பலவீனத்தோடு மோதுபவன் துரோகி. எதற்காகவும் அவசரப்படாதீர்கள். நேரம் வரும்போது தானாகவே அது நடந்தேறும். யார் மீதும் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவது இல்லை. அமைதியாக கடந்து போவோம். நடப்பது நடக்கட்டும். போனது நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தால் உன்னை நிம்மதி உறங்க விடாது. நெஞ்சம் அதை நீ எப்படியாவது மறந்துவிடு. கொஞ்சம் நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு. மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு. பிறர் மீது நீ வைக்கும் அளவு கடந்த நம்பிக்கை உன் நெஞ்சுக்கு அதிக சுமையை தரும். குறைவாகவே இருக்கட்டும். உன் கவனக்குறைவால் செய்திடும் சிறு தவறும் பிறருக்கு சாதகமாகவும் உனக்கு பாதகமாகவும் அமைந்துவிடும். சிந்தனையை சிதறவிடாதே. கூட்டத்தில் நீ இருக்கும்போது உன் காதுகளை கூர்மையாக்கு. தனிமையில் நீ இருக்கும்போது உன்னுடைய அறிவினை கூர்மையாக்கு. உன்னுடைய அனைத்து செயல்களுக்கு பின்னாலும் ஏதோ காரணம் உண்டு. நீ நல்லதை மட்டுமே எப்போது செய்வதற்கு நினை. இது உன்னுடைய மனதில் வைத்துக்கொள். இன்று நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் எதிர்கால வாழ்க்கைக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும். இல்லையெனில் பிறர் தூற்றுமாறு அமைந்துவிடும். சிலரின் செயல்கள் உன் மனதினை குழப்பம். அதற்கு நீ இசைந்து விட்டால் உன்னை திசை திருப்போம். நிறைவேறாது உன் விருப்பம். உன்னை தண்டிக்க காத்திருப்பவர்கள் சிறு தவறையும் மன்னிக்க மாட்டார்கள். நீ பார்த்து நடந்து கொள். உனக்கு விதித்த கட்டுப்பாடுகள் தளர்க்கப்படுகிறது என்றால் உன்னை அது சோதிப்பதற்காக இருக்கும். தவறுகள் செய்து நீ தண்டனைகள் பெறாதே. தனியாக இருப்பது பலவீனம் அல்ல, அதுதான் பலம். உன்னை அவதூறாக பேசினார்கள் என எண்ணி கவலை கொள்ளாதே. அநியாயத்திற்கு 1000 வக்கீல்கள் உண்டு. நியாயத்துக்கு நீ வணங்கும் கடவுள் மட்டும் போதும். புத்தரின் கல் சிலையை மூடிய பனி கதிரவனை கண்டதும் உருகிவிடுதல் போல ஞானம் பிறந்ததும் மாயைகள் விலகுதலை எடுத்து காட்டும். வாழும் போதே மகிழ்ச்சியாய் வாழ்ந்துவிடு. ஏனெனில் இங்கு மறுஒத்திகை கிடையாது. வெற்றிகரமான வாழ்வை விட மனநிறைவான வாழ்க்கை சிறந்தது. ஏனெனில் வெற்றி என்பது பிறரால் நிர்ணயிக்கப்படுகிறது. மனநிறைவு என்பது உன்னால் முடிவு செய்யப்படுகிறது. நிம்மதிக்கான 2 வழிகள். விட்டுக் கொடுங்கள், இல்லை விட்டு விடுங்கள். அவமானமும் அனுபவம் தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசான். அவை கற்றுக் கொடுக்கும் போதனையே எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது. உண்மையான உறவுகளுக்கு விட்டுக் கொடுங்கள். ஏனெனில் அது பாசம். உறவென்ற பெயரில் உங்களை உபயோகப்படுத்திக் கொண்டே இருப்பவர்களை விட்டுவிடுங்கள். ஏனெனில் அது வேஷம். பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே. அப்படி செய்தால் கூடுவது உன் தலைக்கணமே தவிர மதிப்பு அல்ல. உணர்ந்தவன் உயர்வான். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார். நேர்மைக்கு என்றும் மரணம் இல்லை. யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைதான். வெற்றி தொடக்கமும் அல்ல, தோல்வி முடிவும் அல்ல. உன் முயற்சியும் தன்னம்பிக்கையுமே அதை முடிவு செய்கிறது. எப்போது பிரச்சனை என்று ஒன்று தோன்றுகிறதோ அப்போதே அதை தீர்க்கும் வழிமுறை ஒன்றும் இருக்க வேண்டும் என்றும் அடிப்படையை உணர்ந்தால் தேவையற்ற மன வருத்தங்கள் உண்டாகுவது இல்லை. ரத்தம் வராமல் ஒருவரை கொன்றுவிடும் கூர்மையான ஆயுதம் மனிதனின் நாக்கு. இப்போது எங்கே நிற்கிறீர்கள் என்பதை விட எதிர்காலத்தில் எங்கே போக போகிறீர்கள் என்பதுதான் முக்கியம்.
சில மோசமான நாட்களை போராடி கடந்தால்தான் பல சிறப்பான நாட்களை காண முடியும். நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் மாணவம் காணாமல் போய்விடும். தன்னந்தனியாக நிற்பவனை விட பலசாலி இந்த உலகில் எவனும் இல்லை. மனநோய் என்பது மனதால் வருவது இல்லை, சில மனிதர்களால் வருகிறது. தர்மத்திற்கு கோபம் இல்லை, மன்னிக்கும் இயல்பும் கிடையாது. செய்த தர்மத்தின் பயன் இன்றோ நாளையோ கிடைத்தே தீரும். பொறுமையாக இருப்பவனால் தான் விரும்பியதை பெற முடியும். தேவைப்படும் போது தேடப்படுவாய், அதுவரை அமைதியாயிரு. பணிவு என்பது தாழ்மையின் சின்னமல்ல, அது ஒரு உயர்ந்த பண்பின் அறிகுறி. எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொள், அப்போதுதான் எதையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும். பிறர் கூறும் குறைகளை கண்டு வருந்தாதீர். நிறைவுடையவர்களின் என்றும் குறை கூறும் பழக்கம் இருந்தது இல்லை. தெளிவாக இருங்கள். இல்லை என்றால் மனக்கவலை நமக்கு தான். தேவை முடிந்தவுடன் விட்டு செல்லும் உறவுகள் இங்கு ஏராளம். இறைவா, எனக்கு ஏன் இத்தனை சோதனைகள் என்று புலம்பாதே. மரத்திற்கு கூட கோடையை வைத்தவன் வசந்தத்தையும் வைத்திருக்கும் போது உன்னை மட்டும் நிரந்தரமாக துன்பத்தில் விட்டு விடுவானா என்ன? தண்ணீர் அமைதியாக இருக்கும் போது தூசிகள் அடியில் தானாக தங்கிவிடும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியாய் இருங்கள். சாதாரணமாக அனைத்தும் அடங்கிவிடும். நம்மில் பலர் பிரச்சனைகளை உருவாக்கியும் பிரச்சனைகளை தவிர்த்தோம், பிரச்சனைகளுடனே எதிர்த்தோம், பிரச்சனைகளுடனே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரச்சனைகள் ஒன்றும் எதிரி அல்ல. நீங்கள் கொட்டி தீர்ப்பதற்கு அசைவின்றி இருக்கும் தங்களை 100% முன்னேற வைக்க துடிக்கும் சாவிதான் அது. ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது முடிய போகிறது என்று அர்த்தம். முற்றுகிறதே என்று கவலைப்படாமல் ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறதே என்று மனதை தேற்றிக்கொள். பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு சிறியதுதான், பூட்டை திறக்கும் சாவியை போல. உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனைகளும் உன்னை நெருங்கக்கூட பயப்படும். குடும்ப பிரச்சனைகளுக்கு 2 காரணம்தான். ஒன்று, பேசி பேசியே பிரச்சனைகளை பெருசாக்குகிறது. இரண்டாவது, ஒருத்தருக்கொருத்தர் பேசாமலேயே இருந்து பிரச்சனைகளை பெருசாக்குகிறது. நமக்குள் இருக்கும் பிரச்சனைக்கான தீர்வை வெளியில் தேடுவதே பெரிய பிரச்சனை தான். அதற்கான தீர்வை உங்களிடமே தேடுங்கள். பிரச்சனை முடிவுக்கு வரும். உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, சற்று விலக்கிவை. ஓய்வெடு, நிதானமாக யோசி, பின் செயல்படு. எல்லாம் சுலபமாக முடியும். நிதானம் ஒன்றே உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும். உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனையும் உன்னை நெருங்கவே பயப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் பொறுமையை தவிர வேறு பரிகாரம் இல்லை. என்னதான் தண்ணீர் தண்ணீர் என்று தவிச்சாலும் கடல் நீர் உன்னை வேடிக்கைத்தான் பார்க்க வைக்கும். அதை நீ பருக முடியாது. அதுபோல என்னதான் பிரச்சனை என்று தவித்தாலும் சமுதாயம் உன்னை வேடிக்கைத்தான் பார்க்கும். நீ மனசு வைக்கலனா முடியவே முடியாது. வாழ்க்கையில் தேவையற்றதை எண்ணி கண் கலங்காதே. தேவையானதை எண்ணி கனவு காண். உன் வாழ்க்கையை மாற்ற உன்னால் முடியும். உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு. அவர்கள் கண்ணில் படும் போதெல்லாம் கண் கலங்குவார்கள். ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று. தேடி சென்று பேசுவதில் தப்பு இல்லை. தேடி வராதவர்களிடம் தேடி சென்று பேசுவதுதான் தவறு. நம்பிக்கை வையுங்கள், ஏமாந்து போகுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். யாரையுமே நம்பக்கூடாது என்று, யாரையெல்லாம் நம்பக்கூடாது என்று. ஒருவருக்கு உன்னை பிடிக்கும் என்றால் அது நிரந்தரம் என்று நம்பிவிடாதே. இன்று நீ, நாளை யாரோ, அடுத்த நாள் வேறு யாரோ என்று இப்படிதான் போகும். உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாய் இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு உண்மையாயிரு. என்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறைந்திருக்கும். தளராதே, துணிந்து செல். நல்ல முடிவுகள் அனுபவங்களில் இருந்து பிறக்கின்றன. ஆனால் அனுபவமே தவறான முடிவுகளில் இருந்துதான் கிடைக்கின்றன. எப்போது நம் மௌனம் ஒருவரை பாதிக்கவில்லையோ அப்போதே தெரிந்து கொள்ளலாம் நாம் அவருக்கு முக்கியமானவர் இல்லை என்பதை. நிறமாறும் பச்சொந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை.
தேவைக்காக உட்காரும் பட்டாம்பூச்சி போலத்தான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும், வேலை முடிந்தவுடன் பறந்துவிடும். 3 வகையான உறவுகளை உங்கள் வாழ்வில் சந்திப்பீர்கள். 1 காரணத்திற்காக பழகும் உறவு, 2வது காலத்திற்கேற்ப மாறும் உறவுகள், 3வது காலம் முழுவதும் கை கொடுக்கும் உறவுகள். அதில் 3வர்களோடு முடியும் வரை சேர்ந்து பழகுங்கள். அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்வில் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஒரு சிறு புன்னகைக்காகவும் தான், ஒரு சில ஆறுதலுக்காகவும் தான் காத்திருக்கிறது மனித வாழ்வு. உறவிலும் சரி நட்பிலும் சரி, வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு சென்றுவிடும். அவதானமாக இருந்து கொள். நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருவது நம் வாழ்க்கை அல்ல, நம்மை அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவுகள் தான். உண்மையான உறவு என்று எதுவும் இல்லை. உண்மையான உறவு கூட உதறிவிடும் உன் நிலை சற்று தாழ்ந்தால். உண்மையான அன்புக்கு போலியான உறவும், போலியான அன்புக்கு உண்மையான உறவும் கிடைப்பதால் தான் அன்பு என்று யாரோ ஒருவரிடம் தோற்றுக்கொண்டே இருக்கின்றது. உனக்கென்று ஒரு தன்மானமும் திமிரும் இருக்கணும். அதை எவருக்காகவும் விட்டு கொடுக்காத மனப்பக்குவமும் உனக்கு வேண்டும். இல்லாவிட்டால் உன்னையே ஏறி மிதித்து விடுவார்கள். வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள். எது முக்கியம், எது தேவையற்றது என்பதை பகுத்து பாருங்கள். அப்படி பகுத்து பார்க்க தெரிந்தால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே. வாழ்க்கை குறுகியது, வாழுங்கள். கோபம் தேவையற்றது, அதை தூக்கி எறியுங்கள். பயம் மோசமானது, அதை எதிர்கொள்ளுங்கள். நினைவுகள் இனிமையானது, அதை ரசியுங்கள். அன்பும் மக்களையும் நமக்கு உண்மையாக இருக்கவங்க கிட்ட காட்டினால் மட்டும் போதும். எல்லார்கிட்டையும் காட்டி நம் மதிப்பை நாமளே இறக்கிக்க கூடாது. பாசம் வையுங்கள், தவறு இல்லை. ஆனால் பைத்தியமாக்கி விடாதீர்கள். ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை, பிரிவே இல்லாத உறவுகளும் இல்லை. எல்லாம் சில காலம்தான். நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு புறம் பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள். அத்தகைய மனிதர்களோடு நட்பு கொள்வது பசும்பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு ஒப்பாகும். உங்களை பிடிச்சவங்களுக்கு எப்படி உங்களை பிடிக்கத்தான் போகுது. உங்களை பிடிக்காதவர்களுக்கு நீங்க என்னதான் கீழே இறங்கி உங்களை நிரூபிச்சு பார்த்தாலும் அவர்களுக்கு பிடிக்காமல் தான் இருக்க போகுது. உங்களை பிடிக்கணும் என்று நினைப்பவர்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்கிறது வச்சு நீங்க எப்படியானவர் என்பதை புரிஞ்சுக்குவாங்க. ஆனா உங்களை புரிஞ்சுக்கவே கூடாது என்று நினைப்பவர்களுக்கு நீங்க போய் என்னதான் உங்களை பத்தி எடுத்து சொன்னாலும் புரிய வைக்க முயற்சி செய்தாலும் அவங்க புரிய போறது இல்லை. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லையே. நமது வாழ்க்கையில் உறவுகள் முக்கியம்தான், மனிதர்களும் முக்கியம்தான். அவங்க கிட்ட ஒரு தரமோ 2 தரமோ உங்க உறவு முறிஞ்சிக்க கூடாது என்பதற்காக நாம் புரிய வைக்க முயற்சி செய்யலாம், தப்பு இல்லை. ஆனா ஒவ்வொரு தடவையும் உங்களை நிரூபிக்க நீங்க முயற்சி செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கே உங்க வாழ்வை மேல வெறுப்பு வந்துவிடும். அந்த உறவு மேலையும் நிச்சயம் வெறுப்பு வந்துவிடும். என்னடா இவ்வளவு சொல்லியும் புரிஞ்சிக்கவே இல்லையே என்று. எனவே இந்த தப்பை இனமே பண்ணாதீர்கள். நீங்கள் நீங்களாகவே இருங்கள். நீ இல்லாமல் வாழ பழகியவர்களிடத்தில் போய் உன்னை பற்றி ஞாபகப்படுத்த நினைக்கிறாயே, அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பதை புரிந்து கொள். ஒரு சிலருக்கு நாம் எல்லாம் நாயை போலத்தான். எவரும் இல்லை என்றால் தூக்கி வைத்து கொஞ்சுவார்கள். அவர்களுக்கு தேவையானவர்கள் வந்து விட்டால் ஓரம் கட்டி வைத்து விடுவார்கள். வலுக்கட்டாயமாக யாரையும் பிடித்து வைத்து விடாதீர்கள். விலகுபவர்களை விட்டுவிடுங்கள். உங்களுக்கான உறவுகள் உங்களை தேடி தேடி வரும்.